ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வல்லாரக்கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து கிட்ஸோட பிரெயின் டெவலப்மெண்ட்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து இது சாப்பிட்றனால அவங்களோட கான்சன்ட்ரேஷன் பவர் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். இந்த கீரை வந்து வாரத்தில் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டாவே போதும். ரொம்ப நம்ம அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது. இதை நீங்கள் பொரியல் மட்டும் இல்லாமல் துவையலாகவும் அப்புறம் நல்லா நிழல்லே காய வச்சுட்டு பொடி பண்ணியும் நம்ம சாப்பாட்டில் கலந்து சாப்பிட்லாம். இன்றைக்கி நம்ம பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 2 கட்டு கீரை எடுத்துக்கிட்டேன். இதில் வேர் மட்டும் இல்லாமல் கட் பண்ணி எடுத்துகிட்டு மற்றதெல்லாம் குட்டி குட்டியாக சாப் பண்ணிட்டு தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். இது பண்ணுறதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிட்டு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 கொத்து கருவேப்பிலை, 2 சிட்டிகை பெருங்காயத்தூள், அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்க கீரையும் சேர்த்துட்டேன். இது வந்து 2 கைப்பிடி அளவுக்கு தான் இருக்கும் கரெக்டாக. கூடவே கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிட்டேன். இது அப்ராக்சிமேட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் இருக்கும். கீரை நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே 2 முட்டை சேர்த்துக்கலாம். நீங்கள் முட்டைக்கு பதிலாக தேங்காயும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். அப்புறம் காரத்துக்காக 1/2 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், நம்மளோட வல்லாரக்கீரை பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம விஜய் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you friends.